விருட்சங்கள். இங்க சொல்ற விருட்சம் வந்து வேற. விருட்சம்ங்கிற வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விருட்சம் எதை குறிக்குது? வேதத்துல வந்து அது எதை குறிக்குது? மனுஷனை குறிக்குது. சங்கீதம் 1:3 சொல்லுது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இவன் எப்படி இருக்கானா? மனுஷனை பற்றி ஆண்டவர் சொல்றார். ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா? இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்ப மனுஷனை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறார்? மரத்துக்கு ஒப்பிடுறார் இல்லையா? பைபிள் சொல்லுது. என்னாகமோ 24வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு வாங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரங்களில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சத்தை போலவும் இருக்குதா இல்லையா? பைபிள் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவங்க என்ன விருட்சம் மாதிரி இருக்காங்களா? கேதுரு விருட்சங்களை மாதிரி இருக்கிறாங்க. விருட்சத்தை பற்றி நீங்க பார்த்துக்கிட்டே போயிருக்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் 9-10 வாசிங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வெட்டுண்டு என்ன செய்யப்படும்? அக்கினியில போடப்படும். இப்போ மரத்தை பற்றி பேசுறான். அது யாரு? நல்ல கனி கூடாத மரமெல்லாம். இந்த மரம் யாரை குதிக்குது? ஒரு குண்டனுக்கு ஆண்டவர் களிமண் எடுத்து துப்பி மண் எடுத்து நினைச்சுதார் கண்ணில் பூசிட்டு கேட்டார், தூரத்தில் வர்றது உனக்கு எப்படி தெரியுது ஆட்கள் அப்படின்ட்டு. தூரத்தில் வர்ற மனுஷங்களாம் உனக்கு எப்படி தெரிறாங்கன்னா மரங்களை போல் தெரிற அப்படின்னு. மனுஷனை ஆண்டவர் மரத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார். இந்த வேத வாக்கியங்கள் பேசுறது எல்லாமே நேரடியான அர்த்தமா இருக்காது. இது மறைபொருளா இருக்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்து பேசுறது அத்தனை என்னது கிடையாது? நேரடியான வார்த்தை கிடையாது. அது என்னது? ஓமை. ஓமையினால் என் வாயை திறப்பேன்னு சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை என்ன செய்யணும்? நிறைவேறணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஓமையாவே பேசினார். நேரடியான வார்த்தை கிடையாது, நேரடியான அர்த்தமும் கிடையாது. உதாரணம், அங்க பைபிள்ல தண்ணீர் எழுதியிருக்குது. தண்ணீர் வந்து என்னது கிடையாது? தண்ணீர் கிடையாது இல்லையா? வெளிப்படுத்துற 17வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட. இவன் எங்க உட்கார்ந்திருக்கானா? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கானா? பைபிள் சொல்லுது மகா வேசியை, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. பாத்தீங்களா? இந்த திரளான தண்ணீர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 15வது வசனம் சொல்லுது, பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும், அவைகள் என்னதான்? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமாம். பைபிள் சொல்லுது திரளான ஜனங்கள். தண்ணீர் என்ன அர்த்தம்? தண்ணீருக்கு அர்த்தம் என்னது? திரளான ஜனங்கள். பா, நீ தண்ணி நினைச்சிட்டு இருந்தேன்னா தண்ணியா தான் இருப்பா. ஆனா அது என்ன அர்த்தம் உள்ளது? திரளான ஜனங்கள். அப்ப ஆண்டவர் விருட்சத்தை வந்து எதுக்கு ஒப்பிடுறார்? மனுஷனுக்கு ஒப்பிடுறார். இப்போ இந்த பெண் சொல்றா பாருங்க 6வது வசனத்துல, அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். எது புசிப்புக்கு நல்லதா? இந்த விருட்சம். நல்லா கவனிச்சீங்களா? எது புசிப்புக்கு நல்லது? விருட்சத்தை எத்தனை பேர் புசிக்கிறாங்க?
ஆங்கிலம் என்ன சொல்லுது? And the woman saw that the tree was good for food. The tree was good for food. என்னது நல்லதா சாப்பிடுறதுக்கு? அவ என்ன சொல்றா? ட்ரீ, இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. விருட்சத்தை யாரும் புசிக்கிறது? ஆனா அவ சொல்றாள இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதுன்னு சொல்றாள. அப்போ அது எப்படி? அப்ப அதுல ஏதோ சம்திங் என்ன இருக்கு, அடங்கி இருக்குது. கனியை புசிக்கிறேன்னு சொன்னா ரைட், ஒத்துக்கலாம். இந்த மரத்தினுடைய கனி புசிப்புக்கு நல்லா இருக்குது சொன்னா பரவாயில்ல. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஏ மாம்பழம் எடுக்க போங்க, அந்த மரத்தில் உள்ள வேண்டாம்ப்பா, இந்த மரத்துல இருந்து என்ன செய்ய எட முடியுமாங்க. ஏன்? இதுதான் என்னதான் இருக்கும், மல்கோவா இருக்கும். அதை ஒத்துக்கிடலாம். மரம் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றா இந்த பொம்பளை. இவன் அப்ப மரத்தை தான் சாப்பிட்டு இருந்தாடா ஆதி தாய். யோசிச்சு பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதான். அப்போ அந்த விருட்சம் வந்து மனிதனை குறிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல மனிதனுக்கு போல அங்க யார் நிக்கிறா? சர்ப்பம். யார் நிக்கிறா? மனிதனுடைய ஸ்தானத்துல. ஆதாம் அங்க இருந்திருப்பான்னா செருப்புகளை தேடிச்சு வெட்டியிருப்பான். அங்க அங்க யாரும் இல்ல, ஆதாம் இல்ல பதிடுங்க. அதனாலதான் இவர் தைரியமா உள்ள இறங்கிட்டாரு. வாசிங்க. பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். 3 காரியத்தை பற்றி எங்க வேதம் சொல்லுது. பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு எப்படி நலம். அந்த விருட்சம் வந்து எப்படி இருக்குதா? புசிக்கிறதுக்கு நல்லது, பார்வைக்கு என்னது? இது பழத்தை சொல்லுதா? பழமா பார்க்கறதுக்கு நல்லதுன்னு சொல்லுதா? இல்ல. எதை சொல்றா? விருட்சம், அந்த மரம், அந்த சர்ப்பம் எப்படிப்பட்டது? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு எப்படி இருக்கிறான்? இன்பத்தை உண்டாக்குது. 3வது என்னது? புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படுது. அது எப்படிப்பட்டதான்? இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். கனியை பார்த்து இச்சிக்கிறாங்களா யாராவது? இல்ல. பார்த்துக்கிடுங்க. இத காலகாலமா நம்ம மூதாதையர்கள்லாம் நினைச்சிட்டாங்க. ஒரு மரத்துல பாம்பு படத்தை போட்டு ஒரு பழத்தை தொங்க விட்டு கீழே யாரெல்லாம் நிக்கா? ஆதாமும் ஏவாளும் நிக்காங்க. 2 பேரும் அதை நினைச்சாங்களாம், பறிச்சு பார்த்து அதை புசிக்கிறாங்களாம். அங்க பாம்பு உட்கார்ந்துருப்பார் அப்படி வளைஞ்சி. அது இல்ல. ஒரு தடவை மேலப்பத்தையில் உள்ள ஒரு பையன், நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், இவ்வளவு புக்கு அள்ளிட்டு வந்தாங்கிறது. நானும் வீட்டுக்கு வந்த உடனே பாஸ்டர் இங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்க இந்த புஸ்தகம்லாம் கிடைச்சிச்சு, வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு கொண்டு வந்தேன். எங்கேயோ செய்தி கேட்க போயிருக்கிறான். புஸ்தகத்தை எடுத்து இப்படி ஒன்னு கையில் எடுத்துட்டு இப்படி திருப்புறம் பாருங்க. முதல் இந்த படம் தான் இருக்கு. என்னப்பா இருந்திருக்கு, என் கையில் கிடைக்கிறது முதல்ல தப்பு தான் கிடைக்கும், இந்த வை அப்படின்னு. என்ன அப்படின்னா, இது தப்பு தெரியுமா உனக்கு அப்படின்னு. தெரியாது அப்படின்னா பைபிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். உடனே வந்து ஞாபகம் எடுத்துட்டான். பாருங்க, இது நம்ம காலாகாலமா நம்முடைய மூதாதையர்கள் அவங்களுக்கு போதிக்கப்பட்ட பிரகாரம் அவங்க அதை நினைச்சுதாங்க கடைபிடிச்சாங்க. ஆனா இந்த நாள் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள். பார்த்தீங்களா, நேற்று சொன்ன நான் மறந்துட்ட பாருங்க. இன்னைக்கு கூட அந்த புக்கை கொண்டு வரல. அது என்னது? இயேசு வருகிறார். எல்லாருக்கும் 7ஆம் தூதன் ஆகணும்னு ஆசை இருக்கதான் செய்யுது. ஆனா 7ஆம் தூதன் ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், ஆல்ரெடி அனுப்பியிருந்தார். அது யாரு? பிரணாம் ஆல்ரெடி அனுப்பியிருந்தார். பாருங்க, இந்த காலாகாலமா இந்த செய்தியை ஜனங்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள்ல தேவ ரகசியம் என்ன செய்து நிறைவேறுது. சர்ப்பத்தினுடைய வித்து இந்த பூமியில வர்றதுக்குரிய பாதை ஒரே ஒரு பாதை தான், அது ஏவாள் மட்டும்தான்.